வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த உலக மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அனைவரையும் வணங்கி இந்த நில உலகில் 95 ஆண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து இன்றும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்காடு மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் பாரதி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சார் நல்லா இருக்கீங்களா? இந்த அழகான மாலை பொழுதிலே இறைநீதி வழுவாது என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நாம் இணைந்து சிந்திக்க போகிறோம். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பம்? உனக்கு கண்ணு இல்லையா, கருணை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் புலம்புவதை நாம் காதால் கேட்டிருப்போம் இந்த சமுதாயத்தில். ஏன் நாமே கூட புலம்பிருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக துன்பமாக தான் என்ன பண்ணுவோம்? நம்மளையோ சொல்லுவோம் இல்லையா? மனிதன் செயல் செய்கிறான், இறைவன் கூலி கொடுக்கிறான். அந்த கூலி கிடைக்கை மனிதனுடைய செயலிலிருந்தே கொடுக்கிறான். இதுதான் சூட்சுமம். அப்போ நமக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ, லாபமோ நஷ்டமோ, புகழோ இகழோ, வரவோ செலவோ நம்முடைய செயலிலிருந்து தான் வர முடியுமே தவிர வேறு எங்கிருந்தும் வர முடியாது. அதுதான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதோ கெட்டதோ மற்றவர்களால் வருவதில்லை என்று முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நம்ம சாமிஜியை சொல்லுவாங்க, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். படித்தவனோ படிக்காதவனோ அவனுக்கு செயலுக்கேற்ற விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ இறைவனே வருவான் அப்படி சாமிஜி சொல்கிறார். சரி, செயல்னு சொல்கிறோங்க. அப்படி செயல்னா என்னங்க செயல்னா என்ன? அமைதியாக இருக்கீங்க? ஓகே, வேறு குரல் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அங்கேயா சனிக்கிழமை சாமிஜி ஒரு அழகான டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு நேரமாக வந்துட்டீங்க. சாமிஜி அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஜீவகாந்த செலவை தூண்டும் அனைத்து இயக்கங்களும் முயற்சிகளும் செயல். ஜீவகாந்த செலவை தூண்டும் அனைத்து இயக்கங்களும் முயற்சிகளும் செயல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடுங்க. ஒரு புளிப்பான மாங்காய் ஒன்று அறுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி அது நல்லா உப்பில் கழுவி வாயில் போட்டு ஒரு கடி கடிங்க. நறுக்கிற ஒரு கடி கடிங்க. இவ்வளோ புளிப்பு. அப்படியே கண்ணை தரங்க. நாக்கில் தண்ணி ஊறிச்சா? இப்போது நம்ம ஒரு நினச்சோம் அவ்வளோதான், ஆனால் நாக்கில் தண்ணி ஊறுது. இப்போ ஜீவகாந்த செலவானால் தான் அது நாக்கில் தண்ணியே வரும். அப்போ இந்த ஜீவகாந்த செலவு பண்ணாவே அது ஒரு செயல் தான். அப்படி நினச்சாவே அது ஒரு செயல் தான். செயல் பண்ணுறது மட்டும் செயல் கிடையாது. அப்படி நினைச்சாவோ ஜீவகாந்த செலவானவே அனைத்து இயக்கங்களும் முயற்சிகளும் செயல் தான் சொல்கிறார் சுவாமிஜி. அப்போ இந்த சமுதாயத்தில் நல்ல செயல்களும் இருக்கிறது, கெட்ட செயல்களும் இருக்கிறது. எது அதிகமாக இருக்குதுங்க? கெட்டது தான் அதிகமாக இருக்குது. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் மகான்கள் அவதரிப்பார்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. நம்ம நாட்டில் எவ்வளோ போர், பகை, அச்சம், அதனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா, இதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு சொல்வதற்கு ஒரு அன்பர் வரமாட்டாரா அப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் ஏங்கி இருக்கும். அதற்கு விடையாக நம்முடைய குருபிரான் அருட்தந்தை அவர்களை இந்த இறைநிலை பயன்படுத்தி கொண்டார். இந்த உலக அமைதிக்காக, இந்த உலக சமாதானத்தை திட்டத்தை தீட்டி
மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக இந்த நூற்றாண்டில் அவதரித்த மகான் தான் நம்முடைய குருபிரான் அருட்தந்தை வேதாத்தில் மகரிஷி அவர்கள். அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக 2000 கவிகளுக்கு மேலே கொடுத்திருக்கிறார். மக்கள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்வதற்காக அனைத்து திட்டங்களும் பயிற்சிகளும் கொடுத்துருக்கிறார். எளிமையா நம்மளாம் 6 அறிவு பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் விலங்குகள் 5 அறிவு தான். உலகினிலே வாழும் உயிரினங்கள் எல்லாம் ஓரறிவு முதல் 6 அறிவுக்குள்ளாம். பலவும் ஒளி ஒளி ருசி மனம் ஊறு என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும் நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் எனும் 6ஆம் அறிவு மட்டும் நிலமீது மாந்தர்க்கே உரிதாம். இதனால் நிறை ஒழுக்கும் ஞானம் இவை மனிதர்க்கேயாம். அப்போ 5 அறிவு விலங்கு வரைக்கும் இயற்கை வளங்களை உள்ளது உள்ளவாறே அனுபவிச்சுட்டு செத்து போயிடும். ஆனால் 6வது அறிவை நாம இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி அனுபவிச்சுக்கிறோம். எத்தனை வகையான உணவு வகைகள், எத்தனை வகையான வாழ்க்கை அனுபவ பொருட்கள் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது 6வது அறிவுனாங்க நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல்ன்ற, இது நல்லது இது கெட்டது அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு 6வது அறிவு. அது மனிதருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால நிறை ஒழுக்கும் ஞானம் மனிதருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செயலுக்கேற்ற விளைவு வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அது உடனே வரலாம், அல்லது 1 வாரம் கழித்து வரலாம், அல்லது 10 வருடம் கழித்து வரலாம், அல்லது அடுத்த தலைமுறை கூட வரலாம். ஆனால் நிச்சயம் வந்தே தீரும். சாமிஜி சொல்லுவாங்க கை வச்சு, ஒரு நூலிலை கூட மாறாதுன்னு. அப்படிங்களா? கடைசியாக கேள்வி பதில் வச்சுக்கலாம். இப்போ உடனே வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது ஒரு உதாரணம் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கல்யாண வீட்டில் அரிசி அர்ச்சதை கொடுப்பாங்க இல்லையா? மஞ்சள் கலந்த அரிசி கொடுப்பாங்க அர்ச்சதை. அதை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்முடைய கையில் ஜீவகாந்தத்தோடு சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் மணமக்கள் கிட்ட போய் வாழ்க்கை வளம்னு வாழ்க்கணும். ஆனால் அப்படியே பண்ணுறாங்க, இங்கேருந்தே விசிறி அடிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க தலைமையில தான் விழுது அந்த அர்ச்சதை. அது மாதிரி வேகமாக தூக்கி போட்டு ஒருத்தர் வேகமாக போகிறாரு, எங்கே சாப்பிட போகிறாரு, வேகமாக போகிறாரு. அந்த வந்தி இருக்கும் இல்லையா, இதே மாதிரி பாட்டில் வச்சுருக்காங்க லைட்டாக, ஒரு பாட்டில் தள்ளி விட்டார். தள்ளி விட்டு கீழே போயிடுச்சு, விழுந்துச்சு, இங்கே போயிடுச்சு. வேகமாக போய் அந்த கடைசி அந்த டேபிள் சீட்டில் உட்காந்துட்டார். இவர் இங்கேருந்து கீழே விழுந்துச்சுல, தேடி பார்த்தாரு கிடைக்கல. உடனே பக்கத்தில் இருக்குல்ல அந்த இலையில அந்த தூக்கி பாட்டில் இங்கே வச்சிட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிற அதை ஏற்றாரு, அதுக்கு பக்கத்தில் வர அப்படி ஏற்றாரு. அப்படியே கடைசியில் போனால் கடைசி ஆளுங்க இல்லை. ஏப்பா எனக்கு தண்ணியை வீட்டில் போனீங்கன்னு ஒருத்தர் கத்துறாரு. அது யாருன்னு பார்த்தா இங்கே தள்ளி விட்டு போனார். அவர் தான் இங்கே தள்ளி விட்டு போனார். ஒளிவு உடனே வந்துச்சு. அப்போது 1 வாரம் கழிச்சு கூட வரலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு கலவை பக்கத்தில் பெண்ணகர்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு வாட்டி காரில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது கலவையிலேருந்து பெண்ணகருக்கு போகிற வழியில் நடப்புற ஒரு 2 கிலோமீட்டர் வீடே இருக்காது. உங்களுக்குலாம் தெரியலையா? வீடே இருக்காது, ஒரு காடாக இருக்கும். அது போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு 500 நோட்டு இருந்தது. அங்கே போய் கார் நிறுத்தினேன். என் பையன் போய் அந்த 500 நோட்டு எடுத்துகிட்டு வந்தான். அங்கே யாரா பக்கத்தில் இருந்தால் கொடுக்கலான்னு பார்த்தா யாரும் இல்லை. இதை போய் நம்ம 500 போலீஸ் ஸ்டேஷனில் போட முடியும். சரி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் ஊருக்கு போயிட்டோம். வந்துட்டு 1 வாரம் தான் ஆச்சு. என் வண்டி பிரேக் டவுன். போய் மெக்கானிக்கிட்ட விட்டா இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, 5000 ரூபாய் செலவாகிடும் சொல்லிட்டு 5000 சுற்றிட்டார். அந்த 500 ரூபா தான் அந்த இறைநிலைக்கு அதெல்லாம் தெரியாது. இது 500 ரூபாவா அதெல்லாம். ஏன்னா அது தொலைத்தவர் அந்த 500 ரூபா பெரிய விஷயமா இருக்கலாம். அது கிராமம் இல்லையா? ஐயோ போச்சு 500 ரூபா நம்ம வருந்திருக்கலாம். எனக்கு 5000 ரூபாய் செலவு வச்சிச்சு 1 வாரம் கழிச்சு. இப்போது 10 வருஷம் கழிச்சு கூட விலை வரலாம் சொல்கிறீங்களா? அதுவும் என் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு விஷயம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு தேவிகாபுரம் சைடில் போகும்போது அவர் ஹெல்மெட் போடல, நான் பின்னாடி உட்காந்து போகிறேன். வண்டி ஓட்டி போகிறார். எதிரில் வந்தவர் ஓவர்டேக் பண்ணி, இவர் மேலே தப்பு இல்லை, எதிரில் வந்து ஓவர்டேக் பண்ணி இடிச்சிட்டார். அவரும் ஹெல்மெட் போடல. வண்டி 2 வீலர்